வெல்கம் டு டிவிஆர் அகாடமி. திஸ் இஸ் கீர்த்தனா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இளங்குமரனாரோட தமிழ் வளம். இந்த புக்கிலேருந்து தான் ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. பிரித்தெழுதுக சீர்த்தெழுதுக இந்த புக்கிலேருந்து தான் கேட்டிருக்காங்க. இந்த புக் ஒரு பெரிய புக்காக இருக்கும். இதில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம என்ன படிக்கணும் அப்படின்றத மட்டும் இந்த வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. டெலிகிராம் சேனலோட லிங்க் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் இருக்குது. தேவைன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு அகம் கூட்டல் செவி அஞ்சவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அகம் கூட்டல் செவி அஞ்சவி, அகம் கூட்டல் கை அங்கை, அகம் கூட்டல் கண். நம்ம பாருங்கள், இப்போ அகம் கூட்டல் கைன்னோட அங்கைன்னு வந்திருக்கு. இப்போ அகம் கூட்டல் கண் என்ன நினைப்போம்? அங்கைன்னு வந்திருக்குமோ அப்படின்னு நினைப்போம். நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அகங்கண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், அகம் கூட்டல் தன் அந்தன். இப்போ அங்கை அந்தன், ஓகே, இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அகம் கூட்டல் கண் அகங்கன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அகம் கூட்டல் சிறை அஞ்சிறை, ஓகே, அகம் கூட்டல் சிறை அஞ்சிறை. இப்போது இதுவும் இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. அகம் கூட்டல் செவி அஞ்சவி, அகம் கூட்டல் சிறை அஞ்சிறை, இது ரெண்டையும் பேராக பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூட்டல் அன்று அதான்று, இதுவும் கேட்க சான்சஸ் இருக்குது, இதையும் பார்த்துக்கோங்க. அது கூட்டல் அன்று அதான்று, ஆறு கூட்டல் தலை ஆறு தலை. இங்கே இதெல்லாம் நார்மலாக தான் இருக்குது. எஃது கூட்டல் பெரிது எஃது பெரிது, வரகு சிறிது, வந்து தந்தான், எய்து பொருள். இதை பார்த்துக்கோங்க. இதில் வல்லினம் மிகலை, ஸோ அந்த மாதிரிலாம் கேட்க வாய்ப்புகள் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. எய்து கூட்டல் பொருள் எய்து பொருள் தான் வருது, ஓகேவா? இன்னும் உகரயிற்று பேரச்சத்துக்கு முன்னாடி மிகாது அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா, அது. இப்போ அலன் கூட்டல் குடம், இது இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோ. அலன் கூட்டல் குடம் எப்படி வந்திருக்கு? அழக்குடம். இது கேட்க சான்சஸ் இருக்குது, ஓகேவா? அலன் கூட்டல் குடம் அழக்குடம், இதை நோட் பண்ணிக்கோங்க. கல் கூட்டல் தீது கற்றீது, முள் கூட்டல் தீது முட்டீது, இது ஸ்கூல் புக்லேயே இருக்கும், ஓகேவா? இப்போது கடி கூட்டல் கமலம் கடிகமலம்னு வரும், ஏன்னா கடிக்கமலம் வல்லினம் மிகலாம் வல்லினம் மிகாமலையும் இருக்கலாம், ஓகேவா? தென் மண் பெரிது நார்மலாக தான் இருக்குது. மண் கூட்டல் பெரிது மண் பெரிது. ஸோ இது இம்பார்ட்டன்ட். சாத்தன் கூட்டல் தந்தை சாத்தந்தை, கொற்றன் கூட்டல் தந்தை கொற்றந்தை, இதை பார்த்துக்கோங்க. இது இப்படியும் கேட்கலாம். ஏன்னா இந்த கொற்றந்தைன்னு கொடுத்துட்டு பிரித்தெழுதுகன்னு கேட்கலாம். அப்போ எப்படி எழுதுவீங்க? கொற்றன் கூட்டல் தந்தை கொற்றந்தை. ஸோ இப்படி நீங்கள் ரிவர்ஸ்லையும் பார்த்துக்கிட்டா தான் ரெண்டையுமே ஹேண்டில் பண்ண முடியும். மணி கூட்டல் அடித்தான் எப்படி வரும்? மணி அடித்தான், யா. இங்கே ஆன்றது அகரம், ஓகேவா? இது நார்மல் விதி தான். இந்த உடம்பெடும் மெய் வரும்ல, ஈவ். ஸோ அதுபடி இங்கே ஈ வந்திருக்கு, ஈ வந்தனால ஈ வந்திருக்கு, அந்த யா வந்திருக்கு, ஓகேவா? ஓகே, இந்த பேஜில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்தோம், டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த அஞ்சவி, அகம் கூட்டல் கை அங்கை, ஓகே. இந்த அகங்கன் அப்படின்றது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ப்ளஸ் அகம் அந்தன், இது எல்லாமே பார்த்துக்கோங்க, டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ப்ளஸ் இந்த அது கூட்டல் அன்று அதான்று அப்படின்றதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் நோட் பண்ணி வச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எக்ஸாம் டைமில் கூட நம்ம திருப்பி பார்த்துக்கலாம். அது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது மட்டும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ அலன் கூட்டல் குடம் அழக்குடம் அப்படின்றது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தென் இந்த சாத்தந்தை கொற்றன் கூட்டல் தந்தை கொற்றந்தை, இதுவும் டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ அடுத்து இங்கே பாருங்கள், எகின் கூட்டல் தகை எகில் தலை, எகின் கூட்டல் புல். இங்கே எகின் கூட்டல் தலை எகின் தலைன்னு இருந்தது. எகின் கூட்டல் புல் எகின புல் அப்படின்னு வல்லெழுத்து மிகுந்திருக்கு. அப்புறம் எகின் கூட்டல் புல் எகினம் புல் அப்படின்னு மெல்லெழுத்து மிகலாம். அப்போ எகின்றது 3 விதமாக போனிருக்கு. இதை நம்ம தனியாக நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கணும். எகின் கூட்டல் தலை எகின் தலை அப்படின்னும், எகின் கூட்டல் புல் எகினம் புல்னு வல்லெழுத்து மிகுந்தும் புணரலாம். எகினம் புல் அப்படின்னு மெல்லெழுத்து மிகுந்தும் புணரலாம், ஓகேவா? 8 கூட்டல் 1000 எண்ணாயிரம். இப்போ 8ன்றது எண் அப்படின்னு சேஞ்ச் ஆகும். 8 கூட்டல் கலஞ்சு எண் கலஞ்சு, 8 கூட்டல் வகை எண் வகை, 8 கூட்டல் 4 எண் நாழி, ஓகேவா? இப்போ ரிவர்ஸ்லேயும் நம்ம பார்த்துக்கணும். எண் கூட்டல் நாழி என்ன அப்படின்னு கேட்டால் 8 கூட்டல் நாழி அப்படின்னு நம்ம பிரித்தெழுதலுக்கு தகுந்தாப்புலையும் நம்ம படிச்சுக்கணும், ஓகேவா? அடுத்து 10 அப்படின்ற லெட்டர் எப்படிலாம் புணர்ந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம், ஓகே. 10 பாருங்கள், 10 கூட்டல் 1 11, 10 கூட்டல் 3 13, 12, 13, 14 அப்படின்னு வந்திருக்கா? 15, இதெல்லாம் ஈஸி தான். 17, 18. இப்போது இந்த இடத்துல பாருங்கள், 10 கூட்டல் கழஞ்சு அப்படின்றது 10 கழஞ்சு அப்படின்னு 10 10 அப்படின்னு வந்திருக்கு சேர்றப்போ. இங்கேயும் 10 கூட்டல் தொடி 10 தொடி, 10 கூட்டல் பழம் 10 பழம், 10 கூட்டல் பழம் 10 களம், 10 கூட்டல் பானை 10 பானை அப்படின்னு வந்திருக்கு.
இங்கே ஏன் 10 இப்படி புணர்ந்திருக்கு, ஏன் இங்கே புணர்ந்திருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போது 10க்கு அடுத்து வர எழுத்தை பாருங்கள், எல்லாமே உயிரெழுத்து. ஓகேவா? எல்லாமே உயிரெழுத்து. அதனால் அதுக்கு ஏத்தாப்புல அது வந்து புணர்ந்திருக்கு. 10 கூட்டல் 5 15 அப்படின்னு சொல்லிட்டு. 10க்கு இந்த 10க்கு இந்த 10 வந்திருக்கு இல்லையா, அதோட புணர்ச்சியை பாருங்கள். அது கூட அந்த 10 கூட சேர்ந்துருக்க எல்லா லெட்டர்ஸும் என்னது? வல்லின எழுத்துக்கள். இப்போ 10க்கு அப்புறம் வல்லின எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அது 10 மாறுது அப்படின்றத நம்ம நோட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கணும். இதை எழுதிட்டு ஒரு நோட்டில் 10க்கு அப்புறம் வல்லின எழுத்து வந்துச்சுன்னா அது 10 அப்படின்னு மாறும் அப்படின்னு நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அகைன் நம்ம பார்க்குறப்போ அது வந்து நம்மளுக்கு மறக்காது. ஓகேவா? ஸோ ஓகே, அடுத்து எண்கூட்டல் பகை, எண் பகை அல்லது எற்பகை அப்படின்னு. அடுத்து மனைக்கூட்டல் எனக்கு மனவழகு அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? மனவழகு. கிளிக்கூட்டல் அழகு கிளி அழகு. தீக்கூட்டல் எரிந்து தீ எரிந்தது. இது எல்லாமே என்ன விதி? இது எல்லாமே வந்து உடம்படுமை வந்திருக்கு. அப்படி தானே? அப்படின்ற உடம்படுமையோட புணர்ந்திருக்கு. இது நார்மலான புணர்ச்சி விதி தான். இப்போ மலைக்கூட்டல் அழகிது மழை அழகிது, இதுலேயும் உடம்படுமை தான். பழவனி. ஓகே, இதில் அப்படின்ற உடம்படிமை வந்திருக்கு. இவ்வு தான் உடம்படிமைகள். ஓகேவா? பலாக்கூட்டல் இழை பலா விளை. திருக்கூட்டல் அடி திருவடி. பூக்கூட்டல் அரும்பு பூ வரம்பு. புணர்ச்சி விதிகள் தனியாக வந்து நான் ஒரு கிளாஸ் போடுறேன். இப்போதைக்கு வந்து இந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதுலேருந்து அப்படியே கொஷின்ஸ் கேட்குறாங்களே, ஸோ அதனால். இப்போ நோ கூட்டல் அழகிது நோவழகிது, இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கணும். நோ கூட்டல் அழகிது நோவழகிது. கோ கூட்டல் அழகு கோவழகு, இது உடம்படுமை தான். கவு கூட்டல் அழகு கவ்வழகு. ஓகே, அவனே கூட்டல் அழகல் அவனே அழகன். ஓகே, ஸோ இதை பார்த்துக்கோங்க. தேக்கூட்டல் அடியால் தேவடியால் அப்படி கொடுத்துருக்காங்க. ஊன்கூட்டல் தீமை ஊன்றீமை. ஊன்கூட்டல் தீமை ஊன்றீமை. ஊன்கூட்டல் பெருமை ஊன் பெருமை. ஏக்கூட்டல் அணி எவ்வணி. ஏக்கூட்டல் குதிரை எக்குதிரை. எந்த நாடு. இப்போ நம்ம என்ன நினைப்போம்? ஏக்கூட்டல் யானை எய்யானைன்னு நினச்சிப்போம். இப்படி தானே நினச்சிப்போம். ஏன்னா அப்படின்னு நினச்சிப்போம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எவ்யானைன்னு கொடுத்துருக்காங்க. எவ்யானை. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா அது இப்போ எவ்வனின்னு வந்ததுக்கப்போ வாவோட அந்த இது வந்திருக்கு. கோவுக்கு இணையான இக்கு வந்திருக்கு. நாக்கு இடையான இந்து வந்திருக்குன்னு நினைப்போம். பட் இங்கே அதனால யாக்கு பக்கத்தில் ஈ வரும்னு நினைப்போம். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எவ்யானைன்னு கொடுத்துருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ எகின் கூட்டல் சிறை எகின் சிறை. ஸோ இந்த எகின் அப்படின்றது அடுத்த ஸ்லைடில் வரும். ஸோ எகின் அப்படின்றதே வந்து பல வகையில் புணரும். இப்போ எகின் கூட்டல் சிறை கூட சிறைன்ற தோன்று வரும். ஓகே, அடுத்து ஒன்று கூட்டல் கால் ஒன்றே கால். தொடி கூட்டல் காசு தொடியே கக்ஸு. கலன் கூட்டல் பதக்கு கலனே பதக்கு. கால் கூட்டல் காணி காலே காணி. களஞ்சி கூட்டல் குன்றி களஞ்சி குன்றி. உலகு கூட்டல் ஆளாக்கு உழக்கே ஆழாக்கு. ஸோ இதில் எல்லாமே புணர்றப்போ ஏ அப்படின்ற சவுண்ட் வந்திருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்றத இதெல்லாம் புணர்றப்போ ஏன்ற சவுண்ட் வந்திருக்குன்னு நோட் பண்ணிவிட்டு இதெல்லாம் போட்டு வச்சுக்கணும். லாஸ்ட் நிமிஷத்தில் நம்ம வந்து ரிவைஸ் பண்ணுறப்பவும் அடிக்கடி நம்ம எடுத்து பார்க்குறப்பவும் நம்மளுக்கு கிளியராக வந்து அப்படி ஞாபகம் இருக்கும். ஸோ அதுக்காக. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஏழ் கூட்டல் பழம். நெக்ஸ்ட் என்ன? ஏழ் கூட்டல் பழம் எழுபழம் அப்படின்னு வருது. இப்போ எழுபழத்தை எப்படி பிரிப்பீங்க? ஏழ் கூட்டல் பழம். இந்த ஆங்கிலையும் பார்த்துக்கணும். திரும்ப சொல்கிறேன். ஓகேவா? ஏழ் கூட்டல் கழஞ்சு எழு கழஞ்சு. அது எப்படி வரும்? ஏழ் கூட்டல் கழஞ்சுன்னு வரும். ஓகேவா? இது வந்து இம்பார்ட்டன்ட். தாழை கூட்டல் பூ தாழம்பூ. ஓகேவா? தாழை கூட்டல் பூ தாழம்பூ. இப்போ தாழம்பூ எப்படி பிரியும்? தாழை கூட்டல் பூ அப்படின்னு பிரியும். எலுமிச்சை கூட்டல் மரம் எலுமிச்ச மரம். எலுமிச்ச மரம். இது ஒவ்வொரு வேர்டையும் கரெக்டாக பார்க்கணும். ஆவிரை கூட்டல் வேர் ஆவிர வேர். ஓகேவா? புன்னை கூட்டல் காணல் புன்னையங்காணல். இந்த பாருங்கள், இங்கே அப்படின்ற வருது. அப்படின்ற ஒரு வேர்டு சேர்ந்து வந்திருக்கு. புன்னை கூட்டல் காணல் புன்னையங்காணல். ஓகேவா? புன்னை கூட்டல் காணல் புன்னையங்காணல் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? அதை கரெக்டாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து முல்லை கூட்டல் தொடை முல்லையன் தொடை. ஓகேவா? முல்லை கூட்டல் தொடை முல்லையன் தொடை அப்படின்னு வந்திருக்கு. இது இங்கே இங்கே வந்து அப்படின்ற வேர்டும் இங்கே வந்து அப்படின்ற வேர்டும் சேர்ந்து வந்திருக்கு. அதை பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நார்மலாக தான் இருக்குது. யானை பெரியது. பனை கூட்டல் கை பனை கை. ஓகேவா? இங்கே இக்கு வந்து பல்லெழுத்து மிகுந்திருக்கு. அதை நோட் பண்ணிக்கணும். திணை கூட்டல் சிறிது திணை சிறிதுன்னு வரலாம். திணை சிறிது அப்படின்னு வரலாம். ஓகேவா? இதெல்லாம் நம்ம
இந்த மாதிரி தனியாக எடுத்து நம்ம நோட் பண்ணி படித்தா தான் இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேவா? இதெல்லாம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். 5 கூட்டல் 3 ஐமூன்று, 5 கூட்டல் 3 ஐமூன்று, 5 கூட்டல் பால் ஐம்பால், 5 கூட்டல் 1000 5000, 5 கூட்டல் வகை 5 வகை. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். இப்போ கண் கூட்டல் நன்மை, கண் கூட்டல் நன்மை கண்ணு நன்மை அப்படின்னு இருக்குது. ஓகேவா? கண் கூட்டல் நன்மை கண்ணு நன்மை, கண் கூட்டல் நன்மை கண்ணு. அப்போ கண்ணு நன்மை கொடுத்து பிரிக்க சொன்னால் எப்படி பிரிப்பீங்க? கண் கூட்டல் நன்மை. ஸோ இந்த ஆங்கிள்லையும் பார்த்துக்கணும் நம்ம. ஓகேவா? இங்கே என்ன பார்த்தோம்? கண் கூட்டல் நன்மை கண்ணு நன்மைன்னு பார்த்தோம். அதே கண் கூட்டல் தட்டு கண்ணத்தட்டு வேறு மாதிரி புணர்ந்துருக்கு, பார்த்துக்கோங்க. இப்போ எந்தெந்த வேர்ட்ஸ் கூட எப்படி எப்படி புணருது அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? கண் கூட்டல் நன்மை கண்ணு நன்மை அப்படின்னு புணர்ந்துருக்கு. இப்போ கண் கூட்டல் தட்டு கண்ணத்தட்டு அல்லது கண்ணந்தட்டு வல்லெழுத்து அல்லது மெல்லெழுத்து மிக்க புணர்ந்துருக்கு. ஓகேவா? ஸோ உங்கள் கீழ்கூட்டல் குளம் கீழ்குளம் அல்லது கீழ்குளம் ரெண்டு மாதிரியும் புணரலாம். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். நரக்கூட்டல் இந்திரன் நரேந்திரன், சுரக்கூட்டல் ஈசன் சுரேசன், தரா கூட்டல் இது வந்து டிஃப்ரெண்ட். ஏன்னா வந்து இங்கே நெடிலில் வந்திருக்கு. தரா கூட்டல் இந்திரன் தரேந்திரன், தரா கூட்டல் இந்திரன் தரேந்திரன். ஓகேவா? மகா கூட்டல் ஈசன் மகேசன், பாத கூட்டல் உதகம் பாதோகம், பாத கூட்டல் உதகம் பாதோகம், ஞான கூட்டல் ஊர்ச்சிதன் ஞானோர்ச்சிதன், ஞான கூட்டல் ஊர்ச்சிதன் ஞானோர்ச்சிதன், கங்கா கூட்டல் உற்பத்தி கங்கோற்பத்தி, கங்கா கூட்டல் உற்பத்தி கங்கோற்பத்தி, தயா கூட்டல் ஊர்ச்சிதன் தயோர்ச்சிதன். ஓகே, தயா கூட்டல் ஊர்ச்சிதன் தயோர்ச்சிதன். குயின் கடமை எப்படி இருந்தால் குயின் கடமை குயின் சிறுமை. அப்போது இந்த வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது. இந்த நர இந்திரன்லேருந்து தயோர்ச்சிதன் வரைக்கும் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை நோட் பண்ணி வச்சு நம்ம திரும்ப திரும்ப பார்த்தா தான். ஏன்னா இதுக்கு வந்து இதுக்கு எவ்வளோ விதிகள் இருக்குது. ஸோ அவ்வளோ விதிகளை நம்ம படிக்கிறதுக்கு இதை நம்ம அப்படியே திரும்ப திரும்ப பார்த்தோன்னா நம்மளுக்கு அப்படியே வந்து மனசில் பதிஞ்சிடும். ஓகேவா? நாடு கூட்டல் யாது நாடி யாது வரகி யாது, வரகு கூட்டல் யாது வரகி யாது, ஆடு கூட்டல் அரிது ஆடரிது, நாகு கூட்டல் யாது நாகி யாது நாகி யாது. ஸோ அதை பார்த்துக்கணும். கூ கீயா மாறுது, இங்கே டூ டாவா மாறுது. அந்த மாதிரிலாம் கரெக்டாக பார்த்துக்கணும். இது இம்பார்ட்டண்ட். சாவ கூட்டல் குத்தினான் சா குத்தினான், சாவ கூட்டல் குத்தினான் சா குத்தினான். அப்போ சா குத்தினான் எப்படி பிரிப்பீங்க? சாவ கூட்டல் குத்தினான் அப்படின்னு பிரிக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி லெட்டர்ஸ் இருந்துச்சு, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை தனியாக ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுட்டு நீங்கள் அகைன் பார்க்குறப்போ அது வந்து நம்மளுக்கு பெரிய பேர்டனாக இருக்காது. ஓகேவா? மறக்கவும் மறக்காது. சார் கூட்டல் கால் சார் கால் இக்கு வந்திருக்கு, வல்லெழுத்து மிகுந்திருக்கு அப்படின்றதையும் நோட் பண்ணணும். சார் கூட்டல் கால் சார்கால், மீ குறிது மீ கடி, மீ கூட்டல் கடிது மீ கடிது, மீ கூட்டல் கான் மீகான். ஓகேவா? ஸோ இதில் இதெல்லாம் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டிஃபிகல்ட்டாக இருக்கும், அதெல்லாம் ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுட்டு அகைன் பார்க்குறப்போ வந்து நம்மளுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். அடுத்து பாருங்கள். தமிழ் கூட்டல் வளவன் தமிழ வளவன், தமிழ் கூட்டல் வளவன் தமிழ வளவன், தமிழ் கூட்டல் அரசன் தமிழ வரசன், தமிழ் கூட்டல் அரசன் தமிழவரசன், எம் கூட்டல் ஞானம் எஞ்ஞானம். இப்போ தமிழ் அப்படின்ற வேர்டு வரப்போ எப்படி புணர்ந்திருக்கு? தமிழ அப்படின்னு புணர்ந்திருக்கு. தமிழ் கூட்டல் வளவன் தமிழ வளவன், தமிழ் கூட்டல் அரசன் தமிழவரசன், எம் கூட்டல் ஞானம் எஞ்ஞானம். ஓகேவா? எம் கூட்டல் நூல் எந்த நூல், இதெல்லாம் காமனாக தான் இருக்குது. நும் கூட்டல் ஞானம் நுஞ்ஞானம், நுஞ்ஞானம் பார்த்துக்கோங்க. தம் கூட்டல் நூல் தந்து நூல், தம் கூட்டல் நூல் தந்து நூல். ஓகே, தம் கூட்டல் ஓகே, கல் கூட்டல் குறிது கற்குறிது, முள் கூட்டல் சிறிது முற்சிறிது. ஓகேவா? அல் கூட்டல் பகல் ஹற்பகல், உட்புறம், மண்ணழகிது, பொன்னணி, தன் கூட்டல் பகை தன் பகைன்னு வரலாம், தற்பகைன்னு வரலாம். ஓகேவா? தன் கூட்டல் பகை தன் பகைன்னு வரலாம், தற்பகைன்னு வரலாம். இப்போது இது மூணு வந்து இப்போ நிலைமொழி தான் அப்படின்னு தானே இருக்குது. ஓகே, நிலைமொழி தான் தான் இருக்குது. ஆனால் அந்த 3 தானும் 3 வேர்ட் கூட இணையிறப்போ வேறு வேறு மாதிரி இணைஞ்சிருக்கும். ஓகேவா? 3 டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். தான் நிமிஷம். இப்போ தான் கூட்டல் கை. ஓகேவா? தான் கூட்டல் கை தன் கை. ஓகே, தான் கூட்டல் கை தன் கை. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள். தான் கூட்டல் குறியன் தான் குறியன் அப்படியே புணர்ந்துருக்கு. இதில் தான் அப்படின்றது தன் அப்படின்னு மாறியும், இதில் தான் கூட்டல் குறியன் தான் குறியன் அப்படின்னு அப்படியேவும்,
இதில் தான் கூட்டல் புகழ் தற்புகழ். ஓகே, இரு வந்திருக்கு. ஸோ ஓகேவா. ஸோ இப்போ அந்த தான் அப்படின்ற வேர்டே 3 வகமாக பிறந்திருக்கு. எந்தெந்த வேர்ட்ஸ் கூட எப்படி புணர்ந்திருக்கு அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். தான் கூட்டல் கை தன் கை, தான் கூட்டல் குறியன் தான் குறியன், தான் கூட்டல் புகழ் தற்புகழ். அப்போ நம்ம ரிவர்ஸ்லையும் பார்த்துக்கணும். ஓகேவா. ரிவர்ஸில் வந்து தான் கூட்டல் புகழ் தற்புகழ் வந்து தான் கூட்டல் புகழ்னு பிரியும். நம்ம என்ன நினைப்போம், தன் கூட்டல் புகழ்னு நினைப்போம். பட் இந்த புக் படி தற்புகழ் தான் கூட்டல் புகழ் அப்படின்னு புணர்ந்திருக்கு. ஓகேவா. இப்போ தான் குறியன் தான் கூட்டல் குறியன் தான். தான் கூட்டல் கை தன் கைன்றது தான் கூட்டல் கைன்னு பிரியும். ஓகேவா. அது 3 வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோ. இப்போ தாழ் கூட்டல் கோள் தாழக்கோள். இப்போ தாழக்கோள்னு கொடுத்து பிரிக்க சொன்னாலும் நம்மளுக்கு தாழ் கூட்டல் கோள்னு பிரிக்க தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. வடக்கு கூட்டல் கிழக்கு வடகிழக்கு ஈஸி தான். குடக்கு கூட்டல் திசை குட திசை, குணக்கு கூட்டல் நாடு குணநாடு. இப்படி பார்க்குறப்போ ஓகே குணநாடுன்னு போட்டுரும். பட் இப்படி பார்க்குறப்போ சம்டைம்ஸ் குழப்பம் வந்து வாய்ப்பு இருக்குது. குணநாடு அப்படின்றது குணம் கூட்டல் நாடாக இருக்குமோ அப்படின்னு நம்ம நினச்சிருவோம். ஸோ அதனால் இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. குணநாடுன்றது. ஸோ அதில் மீ கூட்டல் கூற்று இது பாருங்கள். அப்போது மீல பார்த்ததுலேருந்து வல்லெழுத்து மிகலை. பட் இதில் வந்து வல்லெழுத்து மிகுந்திருக்கு. மீ கூட்டல் கூற்று மீ கூற்று வல்லின எழுத்துனால. மீ கூட்டல் தோல் மீன் தோல் மெல்லின எழுத்து வந்திருக்கு மீன்தோல். கதவழகு கதவு கூட்டல் அழகு கதவழகு. கதவு யாது கதவு கூட்டல் யாது கதவி யாது. அவனோடு கொண்டான் அப்படியே தான் வந்திருக்கு. பொன்னனது கூட்டல் செவி பொன்னது கூட்டல் செவி. இது பாருங்கள், இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பொன்னது கூட்டல் செவி பொன்னனது செவி. அப்போ பொன்னனது செவி எப்படி பிரிப்பீங்க, பொன்னது கூட்டல் செவி. ஓகேவா. ஓகே, பொன்னது கூட்டல் செவி பொன்னனது செவி. இது எப்படி வந்துச்சு அப்படிலாம் ரொம்ப ஆராய்ஞ்சணும். அது பெரிய வந்து ஒரு லிஸ்ட்டாக போயிட்டே இருக்குது. நம்மளுக்கு தேவை ஒரு மார்க், ஒரு கொஷின் கரெக்டாக போடணும். 1.5 மார்க் கரெக்டாக. ஸோ அதுக்கு நம்ம வந்து ரிப்பீட் அந்த கொஷின் இந்த புக்கில் தான் கேட்குறாங்க அப்படின்றப்போ ரிப்பீட்டாக நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதிலேருந்து கேட்குற கொஷின்ஸுக்கு நம்மளால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, பொன்னனது செவி பொன்னது கூட்டல் செவி. ஓகேவா. ஸோ இப்போ 7 கூட்டல் தள்ளி 7 இது நார்மல் தான். விடுகணை அது கூட்டல் கண்டான் அது கண்டான் இது குறியுது உது குறியுது. இங்கே பாருங்க, அவ் கூட்டல் ஞான். இது 3மே ஒரே மாதிரி இருக்கும். அவ் கூட்டல் ஞான் அஞ்ஞான், உவ் கூட்டல் ஞான் உஞ்ஞான், இவ் கூட்டல் ஞான் இஞ்ஞான் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போது இது 3ம் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணி படிச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். அவ் கூட்டல் கடிய அக்கடிய, இவ் கூட்டல் கடிய இக்கடிய. அப்போது இந்த அக்கடிய அப்படின்ற வேர்டு எப்படி பிரியுன்றதும் பார்த்துக்கணும். அவ் கூட்டல் கடிய உவ் கூட்டல் கடிய உக்கடிய. அஃது கூட்டல் லை அதனை. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அஃது கூட்டல் லை அதனை. ஸோ அதனை எப்போ பிரியும், அஃது கூட்டல் லைன்னு பிரியும். அப்போ இஃது உக்து அதுக்கும் அதே மாதிரி தான் வருது. இப்போ உறிஞ்சு கூட்டல் ஞான்றது உறிஞ்சும் ஞான்றது. இஞ்சி வந்து நியூ அப்படின்னு வந்திருக்கு. உருங்கும் ஞான்றது. இதெல்லாம் நார்மல் தான். தெற்கு கூட்டல் மேற்கு தென்மேற்கு தென் யாறு அப்படியே தான் வந்திருக்கு. தென் யாறு. மேற்கூட்டல் காற்று மேல் காற்று. இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும். மேற்கு கூட்டல் ஊர் மேலூர். கிழக்கு கூட்டல் காற்று கீழ் காற்று. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. கிழக்கு கூட்டல் காற்று கீழ் காற்று. அப்போ கீழ் காற்று எப்படி பிரியும், கிழக்கு கூட்டல் காற்று. கிழக்குன்றது கீழ் அப்படின்னு வந்திருக்கிறத நோட் பண்ணிக்கணும். கிழக்கு கூட்டல் நாடு கீழ் நாடு. இது வந்து இம்பார்ட்டன்ட். பத கூட்டல் அம்புயம் பதாம்புயம். பத கூட்டல் அம்புயம் பதாம்புயம். சிவ கூட்டல் ஆலயம் சிவாலயம். ஓகே ஓகே. சேனா கூட்டல் அதிபதி சேனாதிபதியெல்லாம் ஓகே. சதா கூட்டல் ஆனந்தம் சதானந்தம். கவி கூட்டல் இந்திரன் கவீந்திரன். கவீந்திரன் கவி கூட்டல் இந்திரன். கிரி கூட்டல் ஈசன் கிரீசன். மகை கூட்டல் மகீந்திரன். ஓகே, இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும். நதி கூட்டல் ஈசன் நதீசன். குரு கூட்டல் உதயம் குருதயம். சிந்து கூட்டல் ஊர்மி சிந்தூர்மி. சுயம்பு கூட்டல் உபதேசம் சுயம்பூபதேசம். சுயம்பு கூட்டல் ஊர்ஜிதம் சுயம்பூர்ஜிதம். இப்போ தேங்காய் அப்படின்றது எப்படி பிரியும், தெங்கு கூட்டல் காய். இது இம்பார்ட்டன்ட். தேங்காய்ன்றது எப்படி வரும், தெங்கு கூட்டல் காய். தெவ் கூட்டல் கடிது தெவ்வு கடிது. இப்போ தெவ் அப்படின்ற வேர்டு வந்தாலே அது தெவ்வு அப்படின்ற அந்த வேர்டு சேர்ந்து தான் புணர்ந்துருக்கும். ஓகேவா. ஒரு 2 எக்ஸப்ஷன்ஸ் மட்டும் இருக்கணும். அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. இப்போ தெவ் கூட்டல் கடிது தெவ்வு கடிது. தெவ் கூட்டல் மாண்டது தெவ்வு மாண்டது. ஓகே, இதில் பாருங்கள், தெவ் கூட்டல் வந்தது தெவ்வு வந்தது. தெவ் கூட்டல் மன்னர் வந்து 2 விதமாக புணரும். ஓகேவா. இது கேட்க சான்சஸ் இருக்குது. என்ன, தெவ் கூட்டல் மன்னர் தெவ்வு மன்னர் அப்படின்னும் தெம்மன்னர் அப்படின்னும் இப்படி கேட்கலாம். ஓகேவா. இது இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தெவ் அப்படின்றது மன்னர் அப்படின்ற வேர்ட் கூட புணர்றப்போ தெம்மன்னர் அப்படின்னு புணருது. ஓகேவா.
தெவு கூட்டல் கடுமை தெவ்வு கடுமை. அதை தெவ்வுன்றது தெவ்வுன மாதிரி இருக்குது. இது நார்மலாக தான் இருக்குது. தெவு கூட்டல் மாட்சி தெவ்வு மாட்சி. தெவு கூட்டல் வன்மை தெவ்வு வன்மை. தெவு கூட்டல் முனை தெவ்வு முனை. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த முனை அப்படின்ற வேர்டும் 2 விதமாக புணரும் இந்த மன்னர் மாதிரியே. தெவு கூட்டல் முனை தெவ்வு முனை அப்படின்னும், தெவு கூட்டல் முனை தெம்முனை அப்படின்னு புணரும். இப்போ இது ரெண்டும் வந்து இம்பார்ட்டண்ட். ஓகேவா? அது ரெண்டும் இம்பார்ட்டண்ட். ஓகேவா? இப்போ தெவ் அப்படின்ற வேர்டில் தெவ்வுன்ற வேர்டு எப்படி மாறும், நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துக்கணும். தெவ் அப்படின்ற வேர்டு வந்துச்சுன்னா, தெவ் அப்படின்ற வார்த்தை வந்துச்சுன்னா தெவ்வு அப்படின்னு புணர்றப்போ மாறுது. அதில் 2 லெட்டர்ஸ்க்கு மட்டும் எக்ஸப்ஷன்ஸ். இது தெவ் கூட்டல் மன்னர் தெம்மன்னர் அப்படின்னும், தெவ் கூட்டல் முனை தெம்முனை அப்படின்னும் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? தேன் கூட்டல் கடிது தேன் கடிது. தேன் கடிது. தேன் கூட்டல் மானது தேன் மானது அப்படி தான், தேன்றது அப்படியே தான் வந்திருக்கு. ஸோ அந்த தேன் கூட்டல் மொழி தேன்மொழின்னு வரலாம், தேமொழி அப்படின்னு வரலாம். நகர எழுத்துக்கு எட்டு போயிட்டு தேமொழின்னு வரலாம். தேன் கூட்டல் குழம்பு 3 வகையாக வரலாம், பார்த்துக்கோங்க. தேன் குழம்பு, தேக்குழம்பு, தேங்குழம்பு. இது எப்படி கேட்கலான்னா, இப்போ தேன் கூட்டல் குழம்புன்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷனில் இந்த 3 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் பொருந்தாதது எது அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இப்போ பார்த்துக்கணும், தேன் குழம்பு வரும், தேக்குழம்புன்னு சொல்லலாம், தேங்குழம்பு அப்படின்னு புணரும். ஓகேவா? இதெல்லாம் இந்த மாதிரி பார்த்துக்கணும். இப்போ தேன் கூட்டல் வந்து தேன் செம்மு, இதெல்லாம் வந்து பொதுவாக தான் இருக்குது. இப்போது தேன் கூட்டல் மலர் அப்படின்றது தேன் மலர்னு புணரலாம், இல்லை தேமலர் அப்படின்னு புணரலாம். இப்போ தேன் கூட்டல் குடம் தேன் குடம், தேக்குடம், தேங்குடம் அப்படின்னு புணரலாம். பொருந்து கூட்டல் கடிது பொருணு கடிது அப்படின்னு வரலாம். ஓகேவா? இப்போ பொருந்து கூட்டல் ஞான்றது பொருணு ஞான்றது. அப்போ பொருணு ஞான்றது எப்படி பிரியும்? பொருந்து கூட்டல் ஞான்றது அப்படின்னு பிரியும். பொருந்து கூட்டல் வலிது பொறினும் வலிது. ஓகேவா? இப்போது நாடு கூட்டல் உரி நாடுரி. இது இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க, வித்தியாசமாக இருக்குது. நாழி கூட்டல் உரி நாடுரி. நாழி கூட்டல் உரி நாடுரி. இப்போ நாடுரி எப்படி பிரியும்? நாழி கூட்டல் உரி அப்படின்னு பிரியும். உரி, இப்போ உரின்ற வேர்டு உரின்ற லெட்டர் ஒரு லெட்டர் கூட புணர்றப்போ உரிய அப்படின்னு புணருது. ஓகேவா? உரி கூட்டல் பயிறு உரிய பயிறு. உரி கூட்டல் மிளகு உரிய மிளகு. ஸோ இந்த மாதிரி. அப்போது உரின்ற வேர்டு வந்து உரிய அப்படின்னு புணருதுன்னு வச்சுக்கணும். இப்போ 4 கூட்டல் 1000. இப்போ 4ன்ற லெட்டர் வந்து ஒவ்வொரு லெட்டர் கூட புணர்றப்பவும் வேறு மாதிரி புணருப்பாங்க. 4 கூட்டல் 1000 4000. இப்போது 4 கூட்டல் வகை நாள் வகை. 4 கூட்டல் கவி நாற்கவி. 4 கூட்டல் பால் நாற்பால். 4 கூட்டல் மணி நான்மணி. எந்த நகரம் வருது அப்படின்றத பார்த்துக்கோங்க, இதில் ட்விஸ்ட் பண்ணலாம். 4 கூட்டல் நாழி நாழி. ஓகேவா? அந்த 4ன்ற லெட்டர் எத்தனை விதமாக வந்து புணர்ந்திருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நின் கூட்டல் பகை நின் பகை. பனை கூட்டல் கொடி பனைக்கொடி. பனை கூட்டல் காய் பனங்காய். ஓகேவா? ஸோ பனைன்ற வேர்டு எடுத்துக்கிட்டு நம்ம தனியாக பார்த்தோன்னா, பனை அப்படின்றதுல பனையில் பனை கூட்டல் கொடி பனைக்கொடி அப்படின்னு ஒன்று. பனை கூட்டல் காய் பனங்கு, இங்கு வந்திருக்கு, மெல்லினம் வந்திருக்கு. ஓகேவா? மெல்லினம் வந்திருக்கு. அப்புறம் பனை கூட்டல் திரள் அப்படின்றதுல இத்தும் வந்திருக்கு, இந்தும் வந்திருக்கு. அதாவது வல்லினமும் வந்திருக்கு, மெல்லினமும் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ பனை கூட்டல் அட்டு பனாட்டு. இதுதான் இம்பார்ட்டண்ட். ஓகேவா? இந்த மாதிரி தான் அங்கே கேட்கலாம். இப்போ பனாட்டுன்றது எப்படி பிரியும்? பனை கூட்டல் நட்டு அப்படின்னு பிரியும். பனை கூட்டல் நட்டு பனாட்டு. இப்போ பண் கூட்டல் வலிது பண்ணு வலிது. ஓகேவா? பண் கூட்டல் வலிது பண்ணு வலிது. ஓகே. ஸோ இப்போ பால் கிணறு இதெல்லாம் ஓகே தான். பின் கூட்டல் நன்று பின்னு நன்று அப்படின்னு வருது இங்கே ஓகேவா? பண் கூட்டல் வலிது பண்ணு வலிதுன்னு எப்படி வந்துச்சோ அந்த மாதிரி வந்து பின் கூட்டல் நன்று பின்னு நன்று அப்படின்னு வருது. பின் கூட்டல் நன்று பின்னு நன்றுன்னு வருது. ஓகேவா? இதில் பாருங்கள், இதில் வந்து பூ கூட்டல் கொடி அப்படின்றத எப்படிலாம் புணரலாம்? பூ கூட்டல் கொடி பூக்கொடி அப்படின்னும், வல்லினம் மிகுந்தும் புணரலாம், மெல்லினம் மிகுந்தும் பூங்கொடின்னு மிகரலாம். ஓகேவா? ஸோ மரஞான்றது மரம் கூட்டல் ஞான்றது மரஞான்றது. மரக்கூட்டல் நீண்டது இதெல்லாம் வந்து நார்மலாக தான் இருக்கும். மரம் கூட்டல் ஞார்ச்சி மரஞார்ச்சி. மரம் நீண்டது மரமாட்சி. மரக்கோடு நிலப்பரப்பு வட்டக்கல். இது எல்லாமே வந்து
நார்மலாக தான் இருக்குது. யாம் கூட்டல் கொடியேம் யாங்குடியேம். யாம் இல்லை யாங்கு. யாங்குடியேம். ஓகேவா? யாம் கூட்டல் கொடியேம் யாங்குடியேம். நிலம் கூட்டல் தீ நிலத்தி. பணம் கூட்டல் காசு பணங்காசு. ஓகேவா? இதெல்லாம் இப்போ நெக்ஸ்ட்டு செய்யும் காரம் கூட்டல் காரியம் செய்யும் காரியம். உண்ணும் கூட்டல் சோறு உண்ணுஞ்சோறு. உண்டனம் கூட்டல் சிறியம் உண்டனஞ்சிறியேம். சாத்தனும் கூட்டல் கொற்றனும் சாத்தனும் கொற்றனும். ஓகேவா? சாத்தனும் கொற்றனும். பூதனும் கூட்டல் தேவனும் பூதனும் தேவனும். மரம் கூட்டல் அடி மரவடி. மர கூட்டல் வேர் மரவேர். வட்ட வாழி. வட்டம் கூட்டல் ஆழி வட்ட வாழி. வட்டம் கூட்டல் வடிவம் வட்ட வடிவம். பவழவாய். இதெல்லாம் நார்மலாக தான் இருக்குது. இதுதானே. வளம் கூட்டல் இடம் வளம் இடம். நிலம் கூட்டல் வானம் நிலவானம். உண்ணும் கூட்டல் உணவு உண்ணும் உணவு. உண்ணும் உணவு. ஆளும் கூட்டல் வளவம் ஆளும் வளவன். உண்டனம் கூட்டல் அடியும் உண்டனம் அடியோம். ஓகேவா? உண்டனம் கூட்டல் யாம் உண்டனம் யாம். அரசனும் கூட்டல் அமைச்சனும். இதில் பாருங்கள், நம்ம அரசனும் அமைச்சனும் என்ன? அரசன் அமைச்சனும் அப்படின்னு பார்த்துருப்போம். இப்போ எப்படி எழுதணும்? இங்கே பாருங்கள், ஒவ்வொரு லெட்டர்ஸ் பாருங்கள். அரசனு. அரசனும் ஒரே இங்கே மா வரும்னு நினைப்போம். அரசனும் மைச்சனும் தான் வந்திருக்கும். அரசனும் மைச்சனும் அப்படின்னு தான் வந்திருக்கும். ஸோ அதில் கூட டெஸ்ட்டு கொடுக்கலாம், பார்த்துக்கோங்க. ஓகேவா? புளியும் கூட்டல் யானையும் புளியும் யானையும். இது நார்மலாக தான் இருக்கும். மா கூட்டல் காய் மாங்காய். விள கூட்டல் காய் விலங்காய். அப்போ விலங்காய் அப்படின்றது எப்படி புரியும்? விள கூட்டல் காய். ஸ்கூல் புக்கிலே இருக்கும். புளி கூட்டல் காய் புளியங்காய். ஓகேவா? அங்கே ஒன்று பார்த்தோம் இல்லை, புன்னை கூட்டல் காயில் புன்னையங்காயல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி தான். புளி கூட்டல் காய் புளியங்காய். புன் கூட்டல் காய் புன்கங்காய் அப்படின்னு வருது. ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நோட் பண்ணிக்கணும். ஆள் கூட்டல் காய் ஆலங்காய். அப்போது ஆலங்காய் எப்படி பிரியுது? ஆள் கூட்டல் காய் ஆலங்காய்னு பிரியுது. எலுமிச்சங்காய் மாதுளங்காய் இதெல்லாம் வச்சுக்கலாம். மின்குடல் கடிது மின்னுக்கடிது அப்படின்னு வருது. ஓகேவா? மின்குடல் கடிது மின்னுக்கடிது. மீன்குடல் கண் மீன்கண் அல்லது மீர்கண் அப்படின்னு வருது. ஓகேவா? எல்லாம் நோட் பண்ணிக்கணும். மீன்குடல் செவி மீன் செவி அல்லது மீர் செவி. இரு எப்போ வரும்? இன்னும் நகரம் எப்போ ரகரமாக மாறும் அப்படின்னா, அதுக்கடுத்து வல்லின எழுத்து வந்துச்சுன்னா ஒன்று அப்படியே புணரும். பாருங்கள், மீன் கூட்டல் கண் மீன் கண்ணு வந்திருக்கு. மீன் கூட்டல் செவி மீன் செவின்னு வந்திருக்கு. மீர் செவி. மீன் கூட்டல் செவி மீன் செவி அல்லது மீர் செவின்னு வந்திருக்கு. ஸோ இந்த வகையில் வல்லினம் வந்தால் இப்படி தான் புணரும். ஓகேவா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு 3 கூட்டல் 1000 மூவாயிரம். 3 கூட்டல் உலகு மூவுலகு. 3 கூட்டல் காலம் முக்காலம். இப்போ முக்காலம் எப்படி பிரியும்? 3 கூட்டல் காலம்னு பிரியும். 3 கூட்டல் 100 300. 3 கூட்டல் வட்டி முவ்வட்டி. இது இம்பார்ட்டன்ட். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? 3 கூட்டல் வட்டி முவ்வட்டி. ஆண் கூட்டல் அழகு ஆண் அழகு. உடல்மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு அந்த விதிப்படி. ஓகே. மரம் கூட்டல் உண்டு மரம் உண்டு. கல் கூட்டல் எறிந்தான் கல் எறிந்தான் கல் எறிந்தான். ஓகேவா? பொன் கூட்டல் அழகிது பொன் அழகிது. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். மருந்து கூட்டல் பை மருத்து பை அப்படின்னு வருது. இங்கே இத்து புணர்றப்பு. இதெல்லாம் நோட் பண்ணணும். ஓகேவா? மேலோட்டமாக பார்க்குறப்போ இதெல்லாம் நோட் பண்ணாமல் நம்ம விட்டுருவோம். அதனால தான். ஓகே. மருந்து கூட்டல் பை மருத்து பை. இப்போ குரங்கு கூட்டல் மனம் குரக்கு மனம். ஓகேவா? குரங்கு கூட்டல் மனம் குரக்கு மனம். இரும்பு கூட்டல் வலிமை இருப்பு வலிமை. இரும்பு கூட்டல் வலிமை இருப்பு வலிமை. இதெல்லாம் நம்ம நோட் பண்ணாமல் சில பேர் விட்டுருவாங்க. சீக்கிரம் படிக்கிறப்போ ஃபாஸ்ட்டாக ஒரு கிளான்ஸ் பார்க்குறப்போ இப்படி தான் இருக்குன்னு அனலைஸ் பண்ணி நம்ம அப்படியே படிச்சிருவோம். அதனால் இதெல்லாம் கேட்க வாய்ப்புகள் கூட. ஓகேவா? இப்போ கன்று கூட்டல்னா கற்றா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? கன்று கூட்டல்னா கற்றா. இப்போ கற்றா எப்படி பிரியும்? கன்று கூட்டல்னா அப்படின்னு பிரியும். வண்டு கூட்டல் கால் வண்டு கால். பந்து கூட்டல் நலம் பந்து நலம். நெண்டு கூட்டல் வலி நெண்டு வலி. சங்கு கூட்டல் இனம் சங்கினம். ஓகேவா? வேல் கூட்டல் யாவன் வேலி யாவன். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வேல் கூட்டல் யாவன் வேலி யாவன். மண் கூட்டல் யாப்பு மண்ணி யாப்பு. ஓகே. வேல் கூட்டல் யாவன் வேலி யாவன். மண் கூட்டல் யாப்பு மண்ணி யாப்பு. வேய்குழல் கடிது வேகடிது மேய்கீர்த்தி. நாய்க்கால். வேய்க்குழல் அப்படின்னு புணரலாம். வேய்குழல்னு அப்படி புணரலாம். வேய்குழல் குழல் வேய்குழலும் வரலாம். வல்லினம் மிகலாம் மெல்லினமும் மிகலாம். யான் கூட்டல் கை என் கை. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. யான் கூட்டல் என் கை எப்படி நீங்கள் பிரிப்பீங்க? யான் கூட்டல் கை. இதெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறதான். எழுதி வச்சு நம்ம அடிக்கடி பார்த்தாலே ஒழிய இதெல்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது. ஸோ அதனால் எழுதி வச்சு நம்ம அடிக்கடி பார்த்துட்டு இருக்கணும். ஓகே. யான் கூட்டல் குறியே யான் குறியேன்னு அப்படின்னு வருது. ஓகேவா? இப்போ இப்போது அதை இப்போ பாருங்கள்.
இப்போ யான் அப்படின்றது ஒரே வேர்டு தான், இப்படிதான். யான் அப்படின்ற அந்த ஒரே வேர்டு எப்படிலாம் புணருது? யான் யான் இருக்கா? யான் கூட்டல் கை அப்படின்றப்போ என் கை அப்படின்னும், யான் கூட்டல் குறியேன் யான் குறியேன் அப்படின்னும், யான் கூட்டல் பனி எற்பனி, யான் கூட்டல் பனி எற்பனி அப்படின்னும் புணருது. யான் கூட்டல் பனி எற்பனின்னு புரியுது. அப்போது இதெல்லாம் நம்ம யான் அப்படின்றது எப்படி எப்படிலாம் புணருது அப்படின்றத பார்த்து வச்சுக்கணும். கரெக்டாக? ஓகே. நெக்ஸ்ட்டு இது இம்பார்ட்டன்ட். இந்த யான் அப்படின்றத எப்படி புணருதுன்றதை பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து வேர்க்கூட்டல் சிறிது வேர் சிறிது, இது நார்மல் தான். கார்க்கூட்டல் பருவம் கார்பருவம் வல்லினம் மிகுந்திருக்குன்றதை பார்க்கணும். தேர்தட்டு, ஆர்கோடு அல்லது ஆர்ங்கோடு அப்படின்றது வரும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து கால் கூட்டல் குறை கார்குறை. ஓகேவா? கால் கூட்டல் இப்போது இந்த இல்லு லகரத்தை பொறுத்த வரைக்கும், வகர லகரத்தை பொறுத்த வரைக்கும், இதை அடுத்து வறுமொழியில் வந்து வல்லினம் வந்துச்சு அப்படின்னா அது ஒன்று அப்படியே புணரலாம், அப்படியே புணரலாம், இல்லைன்னா அது வந்து ரகரமாக மாறும். ஓகேவா? 2 கண்டிஷன். லகரம் வந்து நிலைமொழி இறுதியில் லகரம் வந்து வறுமொழியில் வல்லின எழுத்து வந்துச்சு அப்படின்னா ஒன்று அது அப்படியே புணரலாம். இங்கே பாருங்கள், கால் குடல் குறியுது கால் குறியுதுன்னு வரலாம், அல்லது கார் குறியுது, இந்த லகரம் ரகரமாக மாறி கூட புணரலாம். ஓகேவா? இது ஒரு பாயிண்ட்டு. இது பாருங்க, இது வந்து வல்லின எழுத்து வந்துச்சுன்னா, இப்போது லகரத்தை அடுத்து மகர லகரத்தை அடுத்து மெல்லினம் வந்தது அப்படின்னா, மகர லகரத்தை அடுத்து மெல்லினம் வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, லகரம் வந்து நிமிஷம். ஓகே, அங்கே பாருங்கள், மெல்லின எழுத்து வந்துச்சுன்னா லகர எடுத்து மெல்லின எழுத்து வந்துச்சு அப்படின்னா லகரம் நகரமாக மாறும். இது ரெண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, கல்குடல் மாலை கண் மாலை, மான்றது என்னது? மெல்லினம். ஸோ இங்கே மெல்லினம் வந்துருக்கனால நகரம் நகரமாக மாறி இருக்குது. இப்போது கல்குடல் யாது அப்படியே தான் புணர்ந்துருக்கு. ஓகேவா? இது வந்து இடையினம் இல்லையா, அப்படியே புணர்ந்துருக்கு. இது இடையினம் அப்படியே புணர்ந்துருக்கு. ஓகேவா? அப்போது இந்த லகரம் அப்படின்றத நம்ம இந்த ரூல்ஸை வச்சு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி தானே? என்ன ரூல்ஸு? லகரத்தை அடுத்து நிலைமொழி இறுதியில், ஓகேவா, நிலைமொழி இறுதியில் லகரம் இருந்துச்சுன்னா, லகரம் இருந்து வறுமொழியில் வல்லினம் வந்துச்சுன்னா லா ராவாவும், அதுவே லகரத்தை அடுத்து மெல்லினம் வந்துச்சு அப்படின்னா இந்த லாவானது நகரமாகவும் மாறும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? வேல்குடல் தீது வேறீது, வேல்குடல் தீது வேறீது, தோன்றல் கூட்டல் தீயன் தோன்றரியன், தோன்றல் கூட்டல் தீயன் தோன்றரியன், கல்கூட்டல் தீது கற்றீதுன்னு வரலாம், அல்லது கக்ரீது அப்படின்னு வரலாம். முள்கூட்டல் தீது முட்டீது. ஓகேவா? கல்கூட்டல் தீமை கற்றீமை, முள்கூட்டல் தீமை முட்டீமை. இது ஒன்று. இப்போது எப்போவுமே லகரம் வந்து ரகரமாக மாறும். ஓகேவா? இந்த அதாவது புது லகரம் இருக்குது இல்லையா, அந்த லகரம் வந்து டாவாக மாறும், டகரமாக மாறும். அது டகர ரகரம், இது லகர ரகரம் அப்படி சொல்லுவாங்க. அது டா. லான்றது டாவாக மாறும். ஓகேவா? கல்குடல் தீமை கற்றீமை, முட்டீமை, தெவ்கூட்டல் யாது தெவ்யாது, அவ்கூட்டல் கடிய அக்கடிய. ஓகேவா? அக்கடிய உக்கடிய, இதை பார்த்துக்கோங்க, இப்போ முன்னாடி பார்த்தது. ஓகே பாருங்கள், அவ்கூட்டல் ஐ அவற்றை, உக்கூட்டல் ஐ இவற்றை, உக்கூட்டல் ஐ இவற்றைன்னு வருது, இது நோட் பண்ணிக்கோங்க. தென் பொன்கூட்டல் நன்று பொன்னன்று, கல்கூட்டல் நன்மை கண்கூட்டல் நன்று கண்ணன்று, மண்கூட்டல் நன்று மண்ணன்று. இது வந்து குரூப் 2 கொஷின்னு நினைக்கிறேன். இதுதானே குரூப் 2ல் கேட்டிருந்தாங்க. முன்னன்று, முள்கூட்டல் நன்று முன்னன்று, இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போ கல்கூட்டல் தீது கற்றீது, முள்கூட்டல் தீது மண்கூட்டல் தீது மண்டீது பார்த்துக்கணும். ஏன்னா வந்து இங்கே என்ன வந்திருக்கு, நகரம் வந்திருக்கனால அது டகரமாக மாறியிருக்கு.
மண்குடல் தீது மண்டீது, இது இம்பார்ட்டண்ட். வாளி கூட்டல் வாழிய கூட்டல் கொற்றா வாழி கொற்றா. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம ஞாபகம் வச்சுக்க மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் நம்ம இந்த விதின்னு படித்தோம்னா ரொம்ப இந்த விதிகள் படித்து முடிக்கிறதுக்குள்ளவே ரொம்ப ரொம்ப டைம் ஆகிடும். ஸோ அதனால் இதில் வந்து செலக்டிவாக இவ்வளோ தான் இருக்குது. இதை நீங்கள் எழுதி வச்சு அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் கூட நம்மளோட டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அகைன் பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி உங்களுக்கு ஃபீல் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஈஸியாக வந்து மனசில் பதிஞ்சிரும்ல. வாழிய கூட்டல் கொற்றா வாழிய கொற்றா, வாழிய கூட்டல் சாத்தா வாழி சாத்தா. ஓகே, வாழி கொற்றா வாழி சாத்தா. பூக்குடல் கொடி பூக்கொடி, பூங்கொடின்னு வரும் பூக்கொடின்னு வரும். அல்குடல் திணை அக்ரிணை, நிலம் கூட்டல் வளையம் நிலவளையம், 6 கூட்டல் 10 60. பனைக்குடல் காய் பனங்காய், லோக கூட்டல் ஏகநாயகன் லோகைக நாயகன் லோகைக நாயகன். இல்லை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது மாதிரிலாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஏன்னா குரூப் 4 குரூப் 2ல் இப்படி தான் கேட்டிருந்தாங்க கொஷின்ஸு. சிவ கூட்டல் ஐக்கியம் சிவைக்கியம். அப்போ சிவைக்கியம் கொடுத்து பிரிக்க சொன்னால் சிவ கூட்டல் ஐக்கியம். லோகைக நாயகன் லோக கூட்டல் ஏகநாயகன் அப்படின்னு பிரிக்கணும். இப்போ இதெல்லாம் நம்ம ரிப்பீட்டடாக பார்க்க தான் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். தரா கூட்டல் ஏக வீரன் தரைக வீரன். பார்த்துக்கோ, தரா கூட்டல் ஏக வீரன் தரைக வீரன். மகா கூட்டல் ஐஸ்வர்யம் மகைஸ்வரியம். மகைஸ்வரியம் எப்படி பிரிப்போன்றதையும் பார்த்துக்கணும். மகைஸ்வரியம் மகா கூட்டல் ஐஸ்வர்யம். கலச கூட்டல் ஓதனம் கலசௌதனம். கலச கூட்டல் ஓதனம் கலசௌதனம். இப்படி தான் குரூப் 4ல் வந்து கங்கௌகம் கங்கா கூட்டல் ஓகம்னு கேட்டிருந்தாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்குல்ல அதெல்லாமே. கலச கூட்டல் ஓதனம். ஓகே பாருங்கள். திவ்ய கூட்டல் ஊடகம் திவ்ய ஊடகம். கங்கா கூட்டல் ஓகம் கங்கௌகம். இன்னும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல. குரூப் 4 கொஷின், அதெல்லாம் திணற வச்ச கொஷின். கங்கா கூட்டலோகம் கங்கௌகம். ஓகே, அப்போது நம்ம ரிப்பீட்டடாக பார்க்கும்போதெல்லாம் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நம்ம அடிக்க முடியும். மகா கூட்டல் ஔதாரியம் மகௌதாரியம். ஓகேவா? ஸோ மார்பு கூட்டல் கடுமை மார்பு, இதெல்லாம் ஈஸி தான். இதெல்லாம் வந்து நார்மலாக தான் இருக்குது. ஓகேவா? ஆடு கூட்டல் கால் ஆட்டுக்கால். சோறு கூட்டல் வளம் சோற்று வளம். முரடு கூட்டல் மனிதன் முரட்டு மனிதன். வயிறு கூட்டல் இடை வயிற்றிடை. வீல் கூட்டல் தீது வீல் தீது. யாழ் கூட்டல் கல்வி யாழ் கருவி. ஊழ் கூட்டல் பயன் ஊழ் பயன். இப்பு வருது இக்கு வருது, நான் பார்த்துக்கோங்க. குமிழ் கூட்டல் கோடு குமிழ் கோடு ஏன்னா குமிழ்கோடு. ஓகேவா? முள் கூட்டல் தீது முட்டீது அல்லது முக்டீது. முள் கூட்டல் குறை முட்குறை. ஓகேவா? நகரம் நகரமாக மாதிரி இருக்குது. அல் கூட்டல் செல்வம் அருட்செல்வம். வால் கூட்டல் கண் வாட்கண். பொருள் கூட்டல் பெரிது வாட்கண். வால் கூட்டல் கண் வாட்கண். பொருள் கூட்டல் பெரிது பொருள் பெரிது பொருள் கூட்டல் புகழ். நெக்ஸ்ட்டு ஒரு முள் கூட்டல் குறை முட்குறை. நகரம் டகரமாக மாறி இருக்குது. வால்குடல் மாண்டது வான் மாண்டது. ஓகேவா? இதெல்லாம் கேட்க சான்சஸ் இருக்குது. வால்குடல் மாண்டது வான் மாண்டது. இதில் ஒன்று என்னென்னா, இந்த நகரம் எடுத்துக்கிட்டோன்னா லகரத்தை எடுத்து வல்லினம் வந்துச்சு அப்படின்னா, நம்ம அங்கே வகர லகரத்துக்கு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி. இப்போது பொது லகரத்துக்கு நம்ம வல்லினம் வந்துச்சுன்னா, அதை தொடர்ந்து வறுமொழியில் வல்லினம் வந்துச்சு அப்படின்னா, இந்த லகரம் என்னவாக மாறும் அப்படின்னா டகரமாக மாறும். ஓகேவா? அதுவே இந்த லகரத்தை எடுத்து மெல்லினம் வந்துச்சுன்னா இந்த லகரம் என்னவாக மாறும் அப்படின்னா நகரமாக மாறும். ஓகேவா? இதை நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வச்சு இந்த லகரத்தை வச்சு வர லெட்டர்ஸை நம்ம போட்டுடலாம். ஓகேவா? ஓகே, அதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வல்லினத்தை எடுத்து வந்து லகரத்தை எடுத்து வல்லினம் வந்துச்சுன்னா பாருங்க, இங்கே லகரத்தை எடுத்து அது வல்லினம் வந்துச்சு அப்படின்னா அப்படியேவும் புணரலாம். அங்கே பார்த்தா அதே ரூல்ஸ் தான், அப்படியேவும் புணரலாம். அது வந்து இத்தா லகரம் டகரமாக மாறியும் புணரலாம். ஓகேவா? தென் தோல் வலிமை அப்படியே இருக்குது. எயின் குடல் குடி எயினக்குடி. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். எயின் குடல் குடி எயினக்குடி. இப்போ எயினக்குடி எப்படி வரும்? எயின் கூட்டல் குடி எயினக்குடி. எயின் கூட்டல் சரி எயினச்சேரி. இப்போ எயின்ற வேர்டு எயின அப்படின்றது புணருது. ஓகேவா? வான்குடல் நன்று வானன்று. செம்பொன் கூட்டல் நன்று செம்பொனன்று. வால்குடல் நன்மை வானன்மை. செம்பொன் கூட்டல் நன்மை செம்பொன்மை. செம்பொன் கூட்டல் நன்மை செம்பொன்மை. பொன் கூட்டல் தகடு பொற்றகடு. சொன்னோம்ல, நகரம்
ரகரமாக மாறி இருக்குது. பொற்றகடு, பொன்குழல் மாட்சி, பொன் மாட்சி அப்படியே தான் வந்திருக்கு. பொன் வண்ணம், பொன் பெரிது, பொன் மாண்டது, பொன் யானது. ஓகே, தேங்க்யூ. பிடிஎஃப் வேணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனலோட லிங்க்கு கமெண்ட் பாக்ஸில் இருக்குது. தேங்க்யூ.